இப்போ தேவ மண்டலத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. சந்திரன், செவ்வாய், குரு, ராகு, சூரியன், புதன், கேது. ஆக இந்த 7 கிரகங்களும் தேவ மண்டலத்தில் உட்கார்ந்துருக்குது மோடி அவர்களுடைய ஜாதகத்தில். அடுத்து நரமண்டலத்தில் சுக்கிரனும் சனியும் உட்காந்து. அப்போ 9 கிரகங்களும், 7 கிரகம் தேவ மண்டலத்தில், 2 கிரகம் நரமண்டலத்தில், அரக்க மண்டலத்தில் 0 கிரகம் தான், ஒரு கிரகம் கூட இல்லை. அதனால தான் இவருடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி. 13 வருஷம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்காரு. 10 வருஷத்துக்கு மேலே ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் பிரதமராக இருக்கிறாரு. இப்போ 3வது தடவையாகவும் பிரதமராக வந்து உட்காந்துட்டாரு. இவரை எதிர்த்து நிற்க கண்ணு கட்டுன தூரம் வரையிலையும் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு இந்த பலத்தை கொடுக்கறது எது? அந்த நவ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த அம்சம் தான். இவர் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியங்களை நிறைய ஈட்டினவர் அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.